Hi everyone, welcome back to my channel Nosy Sandworth. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ தான் இது. க்ரோஷே இந்த ரோஸ் ஃப்ளார் கேட்டிருந்தீங்க. நான் இந்த பாட்லேயே வந்து சன்ஃப்ளவர் பண்ணியிருந்தேன், அப்புறம் ரோஸ் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சன்ஃப்ளவர் வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். பாட்டோட டியூட்டோரியலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் பாட் பண்ணிட்டேன் சீக்கிரமாக போடுங்கன்னு. சாரி ஃபார் த டிலே, கிட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அதனால் என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனாலும் எனக்கு ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற, வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இன்றைக்குள்ள டியூட்டோரியலில் நம்ம ஃபைனலி இந்த க்ரோஷே ஃப்ளார், ரோஸ் ஃப்ளார் வந்து பார்க்கலாம். ஸ்டெம் லீஃப் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாட் பண்ணணுன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளார் வந்து நான் ஸ்பெஷலான ஒருத்தவங்களுக்கு பண்ணுறேன். யாருக்குன்னா என்னோட கிட்ஸோட டீச்சர்ஸ்க்கு தான் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ்வலாக வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் தான் பண்ணுவேன். டீச்சர்ஸ் டேவாக இருந்தாலுமே, எங்கள் வீட்டில் இருக்கிற அக்கேஷன், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நான் வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்டு வந்து பண்ணி கொடுப்பேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு யூனிக்காகவும் இருக்கும், நம்ம எங்கேயுமே இது பார்க்காத ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம். உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை உங்கள் டீச்சர்ஸ் வேறு யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறனாலுமே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு லாஸ்ட் டேனால் அந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட் இன்னும் நிறைய பாட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட இது பண்ணுற மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பாட் பார்த்திங்கன்னா மல்டி கலர்டு ஃப்ளார். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு டியூட்டோரியலில் சொல்லித்தர போகிறேன். ஏன்னா எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர், நீங்கள் சேம் கலர்லேயே பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்து இந்த இப்போ நான் காமிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, நம்ம டியூட்டோரியலுடைய யான்ஸுமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து யான்ஸ் வேணும், நல்ல குவாலிட்டியான யான்ஸ் வேணும், நான் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷிங் எல்லாமே இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணுற யான்ஸ் வந்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தேவையானது வந்து வாட்ஸ்அப் டிஎம் பண்ணுங்கள். நிறைய ஷேட்ஸ் இருக்குது, 3 ப்ளே யான்ஸ், 4 ப்ளே யான்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி கலர் யான்ஸ், அப்புறம் செனிலி யான்ஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் பேக்ஸ், பொம்மை, டாய்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அதுக்குள்ள மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர், கீ செயின் ரிங் இருக்குது. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி க்ரோஷே ஹூக் செட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான அலுமினியம் ஹூக் செட். இந்த மாதிரி அலுமினியம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் கூட நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து அலுமினியம் ஹூக் செட் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த செனிலி ஆர் வெல்வெட் யான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான யான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் பாட்டுக்கு வந்து, ரோஸ் ஃப்ளாருக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டியூயல் கலரில் வந்து ரோஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலரில் ஃபுல்லாகவே ரோஸ் பண்ணிக்கலாம், ஒரே கலரில். ஸோ இப்போது 2 யான்ஸ் கலர் வச்சு செய்கிறதுனால நான் வந்து டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் எடுத்துருக்கிறேன். லீஃப் அண்ட் ஸ்டெம்முக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யான், 3 ப்ளே யான். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து கங்கா ஒலிவியா, 100% அக்ரலிக் யான், 3 ப்ளே லைட் வெயிட் யான். ஃப்ரெண்ட்ஸ், இதே யான் வந்து மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் சேம் யான்ஸ் வந்து நம்மக்கிட்ட குவாலிட்டியான யான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹூக்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர், இது எல்லாமே நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிசர்ஸ் தேவை. நெக்ஸ்ட் இந்த க்ளூ தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து B7000 க்ளூ. இது வந்து ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து மெஸ்ஸினஸே இல்லாமல் நல்லாவே ஸ்டிக் ஆகக்கூடிய க்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தின் ஒயர் லீஃபுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாட் மேலே வைக்கிறதுக்கு ஒரு பேம்பூ ஸ்டிக். ஸோ நான் ஏற்கனவே வந்து நம்ம பாட் வீடியோ வந்து தனியாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாட் டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பேம்பூ ஸ்டிக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் அண்ட் ஃப்ளவர் வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
first slip knot. இப்போ வந்து உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட போகுது. ஸோ நீங்கள் வந்து க்ராச்செட் கிளாஸுக்கு கூட நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை வந்து அனுப்பலாம். நிறையா ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மியாகும். அதே நேரம் ஒரு நல்ல ஹாபி வந்து அவங்க லேர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. செயின் 55. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 52 53 54 55. ஃப்ரெண்ட்ஸ், செயின் 55 போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரோஸோட ஷேப் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 55 போட்டாச்சு. இப்போது ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் பார்த்திங்கன்னா இதுதான். 1 2 3 செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஹூக்லேருந்து 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. yarn ஓவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 loops. ஃபஸ்ட்டு 2 loops, நெக்ஸ்ட்டு 2 loops. ஒன் மோர் டைம் in the same space. ஓகே, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 loops, நெக்ஸ்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹூக்லேருந்து 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 3. 1 2 3 செயின் 3 பண்ணிவிட்டு திருப்பி நம்ம 3 செயின் ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 3 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் இங்கே பாருங்கள் 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 சேம் ஸ்பேஸில் அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் க்ரூஷே. அகெயின் செயின் 3. 1 2 3 அகெயின் 3 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 3 அப்புறம் 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ட்விஸ்ட் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சேம் ஸ்பேஸ், ஒன் மோர் டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயின் 3. 1 2 3. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். அகெயின் நம்ம என்ன பண்ணணும்? 1 2 3 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஒன் ஃபுல்லாக இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் 3. 1 2 3. ஓகே, இதே மாதிரி நீங்கள் எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். லாஸ்ட் செயினில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே வர மாதிரி எண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் வந்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து 4 செயின்ஸ் இருக்குது. 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 அதுக்கப்புறம் 2. ஓகேவா? 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்போ ரவுண்டு 1 முடிஞ்சிச்சு ரோஸில். ரவுண்ட் 2 வந்து அப்படியே இப்படி ரைட் சைடில் இருக்க ஒர்க்கை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடை அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்கொயரில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் ஸ்பேஸில், அதாவது செயின் 3, அதாவது செயின் 3 ஸ்பேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப சிம்பிள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அப்படியே இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில். நெக்ஸ்ட் 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. அப்புறம் சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே,
1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அப்புறம் சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். நீங்கள் சேம் கலரில் பண்ணுறீங்கன்னா எண்டு வரைக்குமே இதே இது பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 ஸ்பேஸு வந்து இந்த கலரில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் நியூ கலர் எப்படி ஆட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நைன் டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அப்புறம் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் அப்படியே சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 2 பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிங்க் கலர்லேயே நான் இன்னும் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 5 பெட்டல்ஸ் வந்து நான் டார்க் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5. இப்போ வந்து ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 8 பெட்டல்ஸ் வந்து நான் பேபி பிங்க் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து இப்போ இன்னும் ஒரு பெட்டல் கூட நான் அந்த டார்க் பிங்க்கில் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து 1 2 3 4 5 6 7 வந்து நான் பேபி பிங்க்கில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இதுலேயே டார்க் பிங்க்கில் இன்னும் 1 மோர் டைம், அதாவது 6th பெட்டலும் வந்து நான் டார்க் பிங்க்லேயே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 6th பெட்டல் முடிச்சிட்டேன். இது வந்து உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் 4 பெட்டல்ஸ் கூட இதில் டார்க் வந்துட்டு மிச்சது வந்து லைட் வரணும் அப்படின்னு நினைக்கலாம். எவ்வளோ டார்க் வேணும், எவ்வளோ லைட் வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது 6 பெட்டல் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற 7 ஸ்பேஸில் வந்து நான் லைட் கலர் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம எப்படி லைட் கலர்னால் இன்க்ளூட் பண்ணலான்னா, நீங்கள் ஹூக்கை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணுங்கள். லைட் கலர் யானை வந்து எடுத்துக்கோங்க, அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ரெண்டையுமே நாட் போட்டுக்கோங்க. ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே யானை கிராப் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே பண்ணோன்னு லாக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அந்த பிங்க்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு இந்த டார்க் பிங்க் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டோம். இப்போது நம்ம 9 டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த டெய்லியும் நம்ம சேர்த்தே ஒர்க் பண்ணிட்டா நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிரும். ஸோ யான் ஓவர் இந்த ஸ்பேஸ்லேயே 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. என் பண்ணும்போது 1 டைம் சிங்கிள் க்ரூஷியோட முடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 9 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, என் பண்ணும்போது 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ரிமைனிங் இருக்கிற 1 2 3 4 5 ஸ்பேஸில் வந்து நான் இந்த பெட்டல் கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டோட்டலாக இங்கே முடிச்சாச்சு. இந்த லைட் கலரில் லாஸ்ட்டாக 1 டைம் சிங்கிள் க்ரூஷியோட முடிச்சிருக்கிறேன். செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது நீங்கள் நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ரோஸை வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிற பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடலாம். இங்கே அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா, இதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே நீங்கள் சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ரோஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண டெயில். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ரோஸ் இருக்கும். இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக விட்ட டெயில். இப்போ நம்ம வந்து ரோஸ் வந்து விராப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நம்ம சுருட்டுங்க. நல்லா க்ளோஸாக வந்து சுருட்டுங்க. டைட்டாக லூஸாக சுருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக போயிடும் பெட்டல்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ்டாக இந்த மாதிரி விராப் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக பண்ணுங்கள். அதே நேரம் நல்லா டைட்டாக நூலை வச்சு பண்ணுங்கள்.
பியூட்டிஃபுல்லான ரோஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாங் டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாங் டெயில் எடுத்துக்கோங்க. யான் நீடில் கோர்த்துட்டு அப்படியே நீங்கள் தச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம சைடாக ஆப்போசிட் சைடில் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி தான் தைக்கணும் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு செக்யூர் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான நமக்கு ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது ரோஸ் கீழே வர இந்த இடத்துல வர லீஃப் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து ரோஸுக்கு கீழே வைக்கிற லீஃப் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங், செயின் 3, 1 2 3. மேஜிக் ரிங்குள்ளே 17 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். yarn over, first 2 loops, second 2 loops, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகே, 17 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இப்போது டெய்லோட எண்டை பிடிச்சி நீங்கள் இப்படி நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா நமக்கு வந்து சர்க்கிள் வந்து அழகாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து செயின் 3. ஓகே, 1 2 3 நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு 5 லீவ்ஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஃபஸ்ட் செயின் 6, 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டிருக்கிறோம். ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 3 லூப்ஸையுமே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் செயினில் 1 டைம் ட்ரிபிள் க்ரூஷே. 2 டைம்ஸ் yarn over. ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். செகண்ட் 2 லூப்ஸ், லாஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, நம்ம முடிச்சாச்சு. இப்போ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயின் 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். சேம் செயின், அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் செயின் 6, 1 2 3 4 5 6. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே.
அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் half double crochet, நெக்ஸ்ட் செயின் 1 டைம் double crochet, அதுக்கு அடுத்த லாஸ்ட் செயினில் 1 டைம் triple crochet. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணணும். அந்த செல்ஃப் செயினை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது இனிமேல் நீங்கள் பண்ணும் போது. ஸோ 1 2 3 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயினில் ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் தேர்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன். செயின் 6 1 2 3 4 5 6 ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், ஹூக்லேருந்து தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஹூக்லேருந்து 4th செயினில் 1 டைம் half double crochet, ஹூக்லேருந்து 5th செயினில் 1 டைம் double crochet, ஹூக்லேருந்து 6th செயினில் 1 டைம் triple crochet. ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுறோம், செகண்ட்லேருந்து லாஸ்ட் செயின் வரைக்கும் இதை பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணணும், செல்ஃப் இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிடணும். 1 2 3 இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் இன்னும் 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 டைம்ஸ் நான் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன் வந்து பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் ஒனில் மட்டும் நம்ம அந்த செயினே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி கவுண்ட் ஆகும். 1 2 3 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டோட்டலாக 5 இந்த குட்டி லீஃப் மாதிரி வரணும். இப்போ யான் வந்து கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங்காக விடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஜஸ்ட் ஹைட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு தான் யான். ஸோ லாங் டெய்லன் விட வேண்டாம். இன்சர்ட் பண்ணுங்கள். க்ரோஷே ஒர்க்கை கொஞ்சம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். எல்லாம் வந்து இப்படி சுருளில் தான் செய்யும். பாருங்கள், ஒரு வாட்டி நம்ம இப்படி பண்ணிட்டாலே போதும், அழகாக வந்து இப்படி ஷேப்புக்கு வந்துடும். ஸோ பேக் சைட் நீங்கள் என்ன டெக்னிக்னாலும் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். நல்லா மேஜிக் ரிங்கை புல் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம எல்லா டெய்ல்ஸையும் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட ரோஸ் சேப்பல்ஸுன்னு வாங்க இந்த லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து அப்படியே நம்ம பேக் சைடு வந்து இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் மட்டும் பண்ண போகிறோம். லீஃப் பண்ண பிறகு நம்ம எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம். லீஃப் பண்ணுறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தின் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த தின் ஒயரில் இவ்வளோ கூட நமக்கு வேண்டாம், இதில் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லீஃப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட். ஓகே, செயின் 9 1 2 3 4 5 6 7 8 9 செயின் 9 போட்டிருக்கிறேன். இப்போ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட தின் ஒயரை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹூக்குக்கும் இந்த யானுக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து சிங்கிள் க்ரூஷேக்கு இப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஹூக்குக்கும் யானுக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து நான் ஒரு 10 to 11 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கணக்கு பார்த்து தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் வந்து உள்ளே இப்படி போயிடக்கூடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் இங்கே நீட்டிகிட்ருக்கணும். இப்போ அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி ஒயரோடு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட்டு செயினில் வந்து 1 டைம் half double crochet. ஓகே, 1 டைம் half double crochet. அடுத்த செயினில் நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் வந்து 1 டைம்
டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே. ஒயரோடு சேர்த்தே ஒர்க் பண்ணுங்கள். 1 3 4 ஓகே 4 செயின்ஸில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயினில் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃப்ளவர் வந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும். லாஸ்ட் செயினில் வந்து 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினில் 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2 நெக்ஸ்ட் 3. ஓகே. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒயரை வந்து இப்படி பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நல்லா இப்படி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் நமக்கு வந்து ஒயர் உள்ளே போயிடக்கூடாது. இப்போ 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. டூ 3 4 நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இங்கே பாருங்கள் நமக்கு அழகாக ஒரு லீஃப் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேல ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த தின்னான ஒயர் வந்து விட்டால் கூட நல்லது தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு அட்டாச் பண்ண வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லீஃப் வந்து முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஒயரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஹைட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், யான் நீடில் வச்சு. இந்த லீஃபுக்கும் இதே மாதிரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா இந்த ஒயரில் வந்து நம்ம க்ரீனை வந்து விராப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த க்ளூ காமிச்சேன் பார்த்தீங்களா, நீங்கள் எனி க்ளூ எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போது ரோஸ் ரெடி, சேப்பல் லீஃப் ரெடி, அப்புறம் நமக்கு இந்த லீஃபும் ரெடி. நம்மளோட பேம்பூ ஸ்டிக்கில் வந்து நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது ரெண்டையும் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பேம்பூ ஸ்டிக்கை வச்சு இதில் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேம்பூ ஸ்டிக்கை வந்து நம்ம க்ரீன் கலர் இதை வச்சு விராப் பண்ணிக்கலாம். அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கேருந்து நம்ம ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம லீஃபை வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் டைட்டாக விராப் பண்ணிவிட்டு அடுத்த லீஃபையும் இந்த சைடு வச்சுருங்க.
இது வந்து நமக்கு பாட்டுக்குள்ளே போகணும். அதனால் நம்ம இங்கேயோட நம்ம கொஞ்சம் முடிச்சிடலாம் நம்மளோட லீஃப் ரேப் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம் இங்கே. ஸோ க்ளூ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே ஸ்டிக் ஆகணுன்னாலும் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா இந்த இடத்துலாம் நம்ம ஸ்டிக் பண்ணாமல் விட்டுறலாம். இந்த இடம் வரைக்கும் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸுக்கு பின்னாடி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட பேம்பூ ஸ்டிக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாதிரி அழகாக இருக்குதா, நமக்கு ரோஸுக்கு வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த க்ளூ வந்து நல்லா செட் ஆகட்டும். இப்போ வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பியூட்டிஃபுல்லான ரோஸ் வித் ஸ்டெம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டில் அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ரோஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாட்டும் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பாட் காமிச்சிருப்பேன். அதில் வந்து நான் ரெட் கலர் ரோஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கிட்டோட ஒரு மேமுக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த பாட் அண்ட் ஃப்ளவர் வந்து என் இன்னொன்று கிட்டோட கிளாஸ் மேமுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ நீங்களுமே உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்மளே ஹேண்ட்மேடில் பண்ணுறது வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும் போது என்னோடய ஹேண்ட் ஒர்க் வந்து என் ஹேண்ட்மேட் கிஃப்ட் தான் நான் வந்து நிறைய டைம் பண்ணுவேன். ஸோ அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு யூனிக்காகவும் இருக்கும், எங்கேயுமே கிடைக்காத ஒரு யூனிக்கான கிஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.